ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசா நம்புறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கான யுனிவர்சல் மெசேஜ் மற்றும் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்னைக்கான மெசேஜ் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவுச்சுன்னா ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்னைக்கு வந்திருக்க 3 கார்ட்ஸ். இன்னைக்கு ஒரு போனஸ் கார்டும் இருக்குங்க. நான் போனஸ் கார்டை எடுத்து இங்கே வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது ட்ரூத்ஃபுல், அனாலிட்டிக்கல் அண்ட் அவுட் ஸ்போக்கன் வந்திருக்குங்க. ஃபர்ஸ்ட் கார்டே வந்து நீங்கள் உண்மையாக இருக்கணும், ஹானஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தாங்க ஃபஸ்ட்டு சொல்லுது. எந்த விஷயமா இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் வந்து உண்மையாக இருக்கிறது எவ்வளவோ பெட்டருங்க. பொய் சொல்லி நிறைய விஷயத்த மறைக்கிறத விட உண்மையை சொல்லி அதுக்கான கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த கில்ட், அந்த குற்ற உணர்ச்சி உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ எதுவாக வேணா இருக்கட்டும். பட் அது வந்து நீங்கள் யார்கிட்ட சொல்கிறீங்கன்றது பொறுத்து இருக்குது. அது அவங்களுக்கு உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பாக எந்த பொய்யுமே அப்படியே மறைஞ்சு போயிடாதுங்க. என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரிய வரும்போது அது உங்களுக்கு ரொம்பவே மனவேதனையை தரும். ஸோ சின்ன விஷயமா இருந்தாலும் உண்மையை சொல்லி அந்த விஷயத்த அப்போவே அதோட முடிச்சிருங்க. அதை வளர்த்துக்கிட்டே போகாதீங்க. அதோட நீங்கள் வந்து ஒரு எதை செய்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து அனலைஸ் பண்ணி செய்யுங்க. ரொம்ப அனாலிட்டிக்கலாக திங்க் பண்ணுங்கள். எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கால்குலேட்டடாக இருங்க. ஒரு விஷயத்தை செலவு பண்ணும் போதும் ஒரு விஷயத்தை பொருளை வாங்கும் போதும் எதாக இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிங்க. அதால் நம்மளுக்கு என்ன தேவை இருக்குது, இப்போ இது தேவையா அப்படின்னு யோசித்து வாங்குங்க. நிறைய பேர் வந்து ஓகே நம்மக்கிட்ட காசு இருக்குன்றதுக்காக பார்த்ததெல்லாம் வாங்கிடுவாங்க. இல்லை எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது என்னால் ரொம்ப நாள் இது வாங்கிடுவாங்க. பட் அதால் அவங்களுக்கு எந்த யூஸுமே இருக்காது. பட் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை பிடிச்சிருக்குன்னு வாங்கும்போது உங்களுக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் அதனால் கட் ஆகும். அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள். இந்த டைம் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. பொழுதுபோக்குக்காக நீங்கள் செலவு பண்ணுற விஷயமும், நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இதை அனுபவிக்கணும் அப்படின்ற செலவு பண்ணுற விஷயமும் உங்களோட பிற்கால தேவைக்கான பணத்தை நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ எதையுமே கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. கால்குலேட்டிவாக இருங்க, அனலிட்டிக்கலாக இது பண்ணுங்கள். நிறைய இடத்துல நீங்கள் வந்து உண்மையாக இருக்கணும், அவுட் ஸ்போக்கனாக இருக்கணும். அதாவது மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று பேசாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி மற்றவங்ககிட்ட பேசணும், எப்படி சொன்னால் மற்றவங்களுக்கு புரியும், அந்த மாதிரி நினச்சி அதை பேச ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே நல்லதாக நடக்கும். இந்த டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அதனால நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயத்துக்கு செலவு பண்ணாதீங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கார்டு சொல்ல வருது. செகண்ட் கார்டு உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, ஏஸ் ஆஃப் வாட்டர் வந்திருக்குங்க. எமோஷன்ஸ், ரிலேஷன்ஷிப் அண்ட் இன்ட்யூஷன். உங்களோட எமோஷன்ஸ் வந்து நிறைய விஷயத்தில் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து நிறைய விஷயத்துக்கு ரொம்ப எமோட்டிவ் ஆகிடுவீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை உங்களுக்குன்னு எடுத்துப்பீங்க. யாரோ ஒருத்தர் யாரை பற்றியோ சொல்லிட்டு போவாங்க. பட் இது நமக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக எமோஷ்னலாக இருக்காதீங்க. எதையுமே வந்து டேக் இட் ஈஸியாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதாவது உங்களை சுற்றி உள்ள இருக்கவங்க என்ன சொல்கிறாங்களோ அது வந்து எனக்குன்னு எடுத்துக்காமல், இவங்க அவங்கள பற்றி தான் சொல்கிறாங்க, அவங்களுக்காக தான் சொல்கிறாங்க, இது நமக்கானது இல்லை அப்படின்னு நினச்சிக்கோங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து பெட்டராக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரிலேஷன்ஷிப் பெட்டராக மெயின்டைன் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களோட ஃபேமிலிலேயோ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ இல்லை உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூடவோ எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் காமிச்சிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை மெயின்டைன் பண்ணிக்கிறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அவங்க மேலே அக்கறை எடுத்துக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பிற்காலத்தில் வர ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சாதாரணமாக இருக்காமல் எப்பவும் போல் இருக்காமல் இனிமேல் வந்து கொஞ்சம் கேர் எடுத்துக்க ஆரம்பிங்க. அவங்க மேலே வந்து அவங்களோட ஃபிசிக்கலாகவோ அவங்களோட மென்டலாகவோ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அட்வைஸ் கொடுங்க. இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லுங்கள். அது செய்கிறதும் செய்யாதும் அவங்க விஷயம். பட் உங்களோட கேரை நீங்கள் கண்டிப்பாக காமிங்க. உங்களோட இன்ட்யூஷன் என்ன சொல்லுதுன்னோ அந்த இடத்துல நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். உள்ளுணர்வு என்ன சொல்லுது, இப்போ இவங்களை பற்றி இவங்க கிட்ட நம்ம இது சொல்லலாம், இது சொல்ல வேணாம் அப்படின்னு உங்களோட இன்ட்யூஷன் சொல்லும். அதை ஃபாலோ பண்ணி இதாக இருங்க. பட் முன்னை விட இனிமே கொஞ்சம் உங்களை சுற்றி உள்ளவங்க மேலே கேர் எடுத்துக்க ஆரம்பிங்க. உங்களோட செல்ஃப் கேரும் அவசியம். பட் உங்களை சுற்றி உள்ளவங்க மேலே சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, இதை செஞ்சீங்களா, ஏதாவது ஒன்று கேளுங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் வேலை உங்களோட இதுன்னு ஓடிட்டு இல்லாமல் கொஞ்சம் கேர் எடுத்துக்க ஆரம்பிங்க. அதை வந்து காட்டுங்க. அந்த கேர் எடுத்துக்கிறது நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுருக்கீங்க. இவ்வளோ நாளும் நீங்கள் கேர் எடுத்துகிட்டு இருந்திருக்கலாம். பட் அதை வெளியே காட்ட ஆரம்பிங்க. அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல ஆரம்பிங்க. கேட்குறது கேட்காது அவங்க விஷயம் நான் சொன்ன மாதிரி. பட் உங்களோட பார்ட்டை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க.
தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கிறது கிங் ஆஃப் ஃபயர் வந்திருக்குங்க. இன்ஸ்பிரேஷனல், ஷெர்மாஸ்டிக் அண்ட் இன்னோவேட்டிவ். ஆக்சுவலாக நீங்கள் வந்து பலருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற டைம் இது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களோட ஒரு கம்யூனிட்டி மேலேயும் உங்களோட ஒரு ஃபேமிலி மேலேயும் எந்த இடத்துக்கு நீங்கள் கேர் எடுத்துக்கிறீங்க, எப்படி நீங்கள் பார்த்துக்கிறீங்க, எப்படி கவனிச்சுக்கிறீங்கன்றத மற்றவங்க பார்த்து உங்களால் இன்ஸ்பயர் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓ, இவங்க இவ்வளோ நாளாக இதை செய்யலையே, இப்போ வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்களே, ஃபேமிலிக்காக இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்ற மாதிரி மற்றவங்களும் உங்களை வந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் மற்றவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுக்கும் இது ஒரு நல்ல டைம். அதே உங்களோட இனோவேட்டிவ் புதுசாக கண்டுபிடிக்கிறது, புதுசாக எதாவது செய்கிறது, ஒரு இனோவேஷன் வந்து உங்களுக்குள்ளேயே தோணும். இதை நம்ம செய்யலாம், ஏன் இது வந்து ஒரே மாதிரியே செஞ்சுட்ருக்கோம், ஒரே பேட்டர்ன்லேயே செஞ்சுட்ருக்கோம், இதை நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி பார்க்கலாம். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு குக்கிங்காக இருந்தால் கூட ஏன் ஒரே மாதிரியான ஃபுட்டே நம்ம சாப்பிட்ருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன சொல்கிறது, ஹெல்த் ஓரியன்டாக ஆக போகிறீங்க, கொஞ்சம் டயட் கான்ஷியஸ், எக்ஸசைஸ் பண்ணலாம், வாக்கிங் போகலாம். அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயே ஏதாவது ஒரு திடீர்னு ஒன்று தோணும், இல்லை நம்ம ஜிம்முக்கு போகலாம், வாக்கிங் போகலாம், நம்மளும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், நம்மளும் கேர் எடுத்துக்கணும் அப்படின்னு உங்களுக்கும் அது தோண ஆரம்பிக்கும். அது வந்து நீங்கள் மற்றவங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. நீங்கள் போங்க, ஒரு வாக்கிங் போங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு மற்றவங்களுக்கும் ஒரு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. நீங்களும் அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. கொஞ்சம் ஹெல்த் ஓரியன்டாக, டயட் ஓரியன்டாக அந்த மாதிரி ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நான் வந்து சொல்கிறது மெசேஜ் இன்னைக்குன்றது இல்லை, இது வருங்காலத்துக்கு இனிமேல் நடக்க போகிற நாளுக்கு இது இந்த மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆல்ரெடி தோணியிருந்ததுன்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த 3 கார்டுமே உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸை சொல்ல வருது. கண்ட்ரோலாக இருங்க, அவுட்ஸ்போக்கனாக இருங்க, ட்ரூத்ஃபுல்லாக இருங்க, உங்களையும் சுற்றி உள்ளவங்களையும் கேர் எடுத்துக்கோங்க. இன்றைக்கான போனஸ் கார்டு என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். போனஸ் கார்டும் வந்து ரொம்ப நல்ல கார்டு வந்திருக்குங்க. இன்டெலெக்சுவல், டிட்டர்மின் அண்ட் மோட்டிவேட்டட். ஆக்சுவலாக இந்த ஃபஸ்ட்டு வந்திருக்க 3 கார்டுமே, இந்த கார்டுமே உங்களுக்கு சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, மற்றவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களுக்குள்ள ஒரு இன்டெலெக்சுவல் டிட்டர்மினாக இருங்க. ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா இதை நம்ம செஞ்சு முடிக்கணும், அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷன் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 நாள் செஞ்சுட்டு 5ஆவது நாள் விடாமல் ஒரு கண்டினியூஸாக செய்ய பாருங்கள். உங்களுக்கு நிறைய ரிமைண்டர் செட் பண்ணிக்கோங்க. இல்லை இது நம்ம செஞ்சுட்டே இருக்கணும், அட்லீஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணும், நம்ம ஃபேமிலியை பார்த்துக்கணும், அட்லீஸ்ட் கொஞ்சம் டேக் கேர் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருந்தீங்க அதெல்லாம் டிட்டர்மினாக இருங்க. அதில் வந்து ஒரு 4 நாள் பண்ணிவிட்டு 5ஆவது நாள் வேறு காரணத்தினால இது பண்ணாதீங்க. ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆனால் கூட திருப்பி அது கண்டினியூ பண்ண உங்களுக்குள்ள ஒரு ஆர்வத்தை கொண்டு வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களை சுற்றி உள்ளவங்களும் நீங்கள் வந்து சொல்லவே வேணாம். நீங்கள் மோட்டிவேட் ஆகிறத பற்றி உங்கள் சுற்றி உள்ளவங்களும் தானாகவே மோட்டிவேட் ஆவாங்க. அது நீங்கள் கண்கூடாவே பார்க்கலாம். நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னும் போது நம்மளும் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளேயும் வரும். இதுதான் உங்களுக்கு வந்திருக்க போனஸ் கார்டு. போனஸ் கார்டுமே ஒரு நல்ல மோட்டிவேட்டட் ஆகிற மாதிரி ஒரு பெஸ்ட் கார்டாகவே வந்திருக்கு. இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கான ஏஞ்சல் மெசேஜ், எந்த ஏஞ்சல் வந்திருக்காங்க, அவங்க என்ன மெசேஜ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் ரே வந்திருக்காங்கங்க. யோகா அண்ட் எக்ஸசைஸ் ஆர் எசென்ஷியல் டு யோர் வெல்பீயிங், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் ரைட் நவ். தேங்க் காட். ஆக்சுவலாக எப்படி அந்த மெசேஜஸ் கனெக்ட் ஆகுது பாருங்கள். ஏஞ்சல்ஸ் எப்படி உங்களுக்கு இந்த மெசேஜஸை சொல்ல வராங்கன்றதை பாருங்கள். நம்ம இப்போ தான் பார்த்தோம், உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க, செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், பண்ணுங்கன்னு சொல்லி இப்போ தான் நம்ம பார்த்தோம். சேம் பாருங்கள், உங்களுக்கு அதே மாதிரி அழகான மெசேஜ் வந்திருக்கு. நீங்கள் வந்து உங்களை மைண்ட் அளவுலையும் உங்களோட ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நீங்கள் ப்யூரிஃபை ஆகணும். நீங்கள் கிளாரிட்டி, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரணும். அதுக்கு வந்து யோகா பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒரு எசென்ஷியல் க்ரோத், உங்களோட வெல்பீயிங், நீங்கள் உங்கள் மைண்டையும் உங்களோட ஃபிசிக்கும் ரொம்ப அழகாக ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கு கொண்டு போங்க. இவ்வளோ அழகான மெசேஜ் வந்திருக்கு பாருங்கள். இந்த மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வருது, நீங்கள் வந்து இது நாள் வரைக்கும் இல்லைனாலும் இனிமே கொஞ்சமாவது மெடிடேட் பண்ண ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes. உங்களுக்கு கண்டிப்பாக 24 மணி நேரத்தில் 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ஒதுக்கி ஒரு யோகா பண்ணுறது, மெடிடேட் பண்ணுறது, ஒரு 30 minutes ஒதுக்கி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறது. ஏன்னா இது நீங்கள் உங்களுக்காக பண்ணிக்கிறீங்க, ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கிறீங்க. நீங்கள் ஓடுறீங்க, அது என்ன சொல்லுவாங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஓடுறீங்க, வேலை செய்கிறீங்க, எல்லாருக்காகவும் உழைக்கிறீங்க. நீங்கள் உங்களை பார்த்துக்கணும். அதுதான் இன்றைக்கான மெயின் மோட்டிவ் மெசேஜாகவே இருக்குது. உங்களை செல்ஃப் கேர் பண்ணிக்கோங்க. உங்கள் மனதையும் உங்கள் உடலையும் ஒரு நல்ல கண்டிஷனுக்கு கொண்டு வாங்க.
ரெகுலராக செய்ய ஆரம்பிங்க. அது வந்து ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க. அட்லீஸ்ட் 1 நாள் 2 நாள் இப்படி விட்டு போனா கூட திருப்பி அத அப்படியே விட்றாதீங்க. 1 நாள் 2 நாள் விட்டா பரவால்ல. அடுத்த நாள் திருப்பி அத ஆரம்பிங்க. கண்டிப்பா ஒரு 21 டேஸ் நீங்க ரெகுலரா செய்ய ஆரம்பிச்சுட்டீங்க. அதுல 1 நாள் 2 நாள் விட்டு போனாலும் பரவால்ல. 21 டேஸ் நீங்க செய்ய ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு அது ஒரு கன்டினியூட்டி வரும். கண்டிப்பா நீங்க இந்த 1 மாசத்துல இந்த விஷயத்துல இது பண்ணா, உங்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றத்த நீங்க பார்க்கலாம். உங்க உடம்பளவிலயும், மனதளவிலயும். கண்டிப்பா அப்படி ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிகழணும்னு நானும் ஆசைப்படுறேன். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. இந்த இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள சுத்தி உள்ளவங்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்க் யூ ஸோ மச். பாய்.